வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா நகரில் போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதாலும் நகரத்தை கைப்பற்ற இஸ்ரேலிய திட்டங்கள் ஒவ்வொன்றாக செயற்படுத்தப்பட்டு வருவதாலும் கடந்த 24 மணி நேரத்தில் காசா முழுவதும் 50க்கும் மேற்பட்ட ஹமாஸ் இயக்கத்தினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF நேற்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது. ஹமாஸ் மற்றொரு முயற்சியில் இறங்கலாம் என்றும் IDF கூறியுள்ளது. காசா நகரத்தின் இஸ்ரேலிய துருப்புகள் நுழையும் போது ஹமாஸ் IDF துருப்புகளை கடத்த முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் IDF-இன் தெற்கு கட்டளைத்தள அதிகாரிகள் கூறுகிறார்கள். காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிக்கு முன்பு வழக்கமான மற்றும் ரிசர்வ் தரைப்படைகளின் தொடர்ச்சியான பயிற்சிகளின் போது ஹமாஸின் இந்த கடத்தல் திட்டம் பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. எனவே பாதுகாப்பு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுமாறு துருப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹமாஸின் முக்கிய பாதைகளிலும் பல கட்டடங்கள் மற்றும் தெருக்களின் கீழும் சுரங்க பாதைகளை அமைத்திருப்பதால் அச்சுறுத்தல் மிகவும் உண்மையானது. ஹமாஸ் கெரில்லா போர் பாணியில் பதுங்கியிருந்து தாக்குதல்களை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ராணுவத்தின் தெற்கு கட்டளைத்தள அதிகாரிகளின் கூற்றுப்படி காசா நகரின் மைய பகுதியில் IDF-இன் நுழைவு ஆக்ரோஷமாக இருக்கும் என்றும் ஹமாஸ் இதற்கு முன்பு கண்டிராத அளவில் கனரக துப்பாக்கி சூடுகளுடன் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. IDF தலைமை தளபதியால் முடிவு செய்யப்பட்ட தாக்குதல் முறை ஹமாஸ் நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த பல அச்சுறுத்தல்களை செயலிழக்க வைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுவாகவே காசா நகரத்தின் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய துருப்புக்கள் நகரும் போது ஹமாஸ் இயக்கத்தினர் கட்டடங்களில் இருந்தபடி கையறை குண்டுகளை வீசுவார்கள். சில சமயங்களில் கட்டடங்களில் இருந்து ஸ்னைப்பர் தாக்குதல்களும் நடப்பதுண்டு. அதனால் இஸ்ரேலிய துருப்புக்கள் டேங்கர் அல்லது கவச வாகனங்களில் இருந்து வெளியே வருவதில்லை. குறிப்பிட்ட சில வீதிகளில் கன்னிவெடிகளும் புதைக்கப்படுவதுண்டு. வீதிகளில் செல்லும் வாகனங்கள் கன்னிவெடிக்கு மேல் ஏறும்போது கன்னிவெடி வெடிக்கும். காசா நகரின் மத்திய பகுதியினை நோக்கி இஸ்ரேலிய ராணுவ நகர்வு இன்னமும் தொடங்கவில்லை. அங்கு இப்படியான அதிக தாக்குதல்களை எதிர்பார்க்கலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டு ஒரு பல்கலைக்கழக கட்டடம் உட்பட 4 உயரமான கட்டடங்களை IDF தாக்கியது. தாக்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு கட்டடங்களில் இருப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டது. அதன் பின் நடத்தப்பட்ட குண்டுவீச்சில் 4 உயரமான கட்டடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டன. இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஞாயிற்றுக்கிழமை குறைந்தது 13 பேரை கொன்றதாக காசாவில் உள்ள மருத்துவமனைகள் தெரிவித்தன. ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 67 பேர் கொல்லப்பட்டதாக ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தனர். அருகில் உள்ள பாலஸ்தீன பொதுமக்களுக்கான வெளியேற எச்சரிக்கை செய்தபின் ஞாயிற்றுக்கிழமை காசா நகரில் உள்ள 4 உயரமான கட்டடங்கள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியதை பின்னர் IDF உறுதிப்படுத்தியது. ஞாயிற்றுக்கிழமை காலை டெல் அல் ஹவாஸ் சுற்றுப்புறத்தில் உள்ள கஃப்தர் டவர் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு IDF எச்சரிக்கை வெளியாகி சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் தரைமட்டமாகிவிட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். உயிரிழப்புகள் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை. அந்த பகுதியில் IDF துருப்புகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க ஹமாஸ் கண்காணிப்பு உபகரணங்களை அந்த கட்டடத்தில் வைத்திருந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. பிற்பகலில் பாலஸ்தீன ஊடகங்கள் வெளியிட்ட காட்சிகள் IDF வெளியிட்ட எச்சரிக்கையை தொடர்ந்து டெல் அல் ஹவாவிலும் உள்ள மக்னா கோபுர உயரமான கட்டடத்தின் மீது தாக்குதல் நடத்தியதை காட்டியது. சிறிது நேரத்துக்கு பின்னர் இஸ்ரேல் காசா இஸ்லாமிய பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அல் முனாஃபரா நகர கட்டடத்தை அழித்ததாக பாலஸ்தீனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்கப்பட்ட கட்டடங்களில் ஒன்றில் பகுதியில் IDF துருப்புகளுக்கு எதிராக ஹமாஸ் இயக்கத்தினர் தாக்குதல்களை நடத்த தயாராக இருந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேலிய அரசாங்க நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பு அமைப்பான COGAT வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹமாஸ் தளபதிகள் உட்பட அந்த இயக்க உறுப்பினர்கள் காசா பகுதியை விட்டு வெளியேற முயற்சித்து வருகின்றனர். அதே நேரத்தில் ஹமாஸ் இயக்கம் காசா நகரத்தில் வசிக்கும் பாலஸ்தீனிய பொதுமக்களை காசா நகரை விட்டு வெளியேற வேண்டாம் என்று தடுத்து வருகின்றார்கள். இது காசாவில் குடியிருப்பாளர்களை ஹமாஸின் மனித கேடயங்களாக பயன்படுத்தும் செயல்முறை என்று கூறியுள்ளது. ஹமாஸ் தளபதிகள் உட்பட அந்த இயக்க உறுப்பினர்கள் தங்கள் சொந்த உயிருக்கு பயந்து காசா பகுதியை விட்டு வெளியேற முயல்கின்றனர் என்றும் COGAT குறிப்பிட்டுள்ளது. மேற்கு கரையிலும் காசா பகுதியிலும் உள்ள பாலஸ்தீனிய அதிகார சபையுடன் பொதுமக்கள் பிரச்சனைகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சின் பிரிவாக COGAT-இடம் உள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு காசா நகர சபையின் உறுப்பினர் அன்வர் அட்டாலா தனது குடும்பத்தினருடன் காசா பகுதியை விட்டு வெளியேற அனுமதி கோரியுள்ளார் என்று COGAT மேலும் கூறியது. காசா நகர சபையின் உறுப்பினர்கள் தலைவர் உட்பட காசா நகர சபையில் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் ஹமாஸ் இயக்கத்தின் உறுப்பினர்கள். இவர்கள் அந்த இயக்கத்தின் அரசியல் பிரிவைச் சேர்ந்தவர்கள். காசா பகுதியை விட்டு வெளியேற அனுமதி கோருவது என்பது இஸ்ரேலால் இயக்கப்படும் ஒரு பொறிமுறை. இதன் மூலம் காசாவில் வசிப்பவர்கள் ஜொர்டான் ஊடாக 3வது நாட்டுக்கு வெளியேற அனுமதிக்கப்படுகின்றார்கள். அனுமதி கோரும் அனைவருக்கும் அனுமதி கிடைக்கும் என்று இல்லை. இஸ்ரேல் தேர்ந்தெடுக்கப்படும் சிலருக்கு மட்டுமே வெளியேற அனுமதி கிடைக்கும்.
ஆனால் ஒரு முறை வெளியேறினால் காசாவுக்குள் திரும்பிச் செல்ல முடியாது என்ற நிபந்தனையுடன் அவர்கள் வெளியேற்றப்படுகின்றனர். ஹமாஸின் பல மூத்த அதிகாரிகள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் பகுதிகளை விட்டு வெளியேற்ற கோரிக்கைகளை சமர்ப்பித்துள்ளார்கள். மேலும் சிலர் தாங்களாகவே வெளியேற கேட்டுள்ளனர். ஆனால் அவர்களின் கோரிக்கைகள் இஸ்ரேலால் நிராகரிக்கப்பட்டன. வடக்கு காசாவில் வசிப்பவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக தெற்கே செல்லுமாறு இஸ்ரேல் தொடர்ந்தும் கூறி வருகின்றது. ஐடிஎஃபின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் அபிஜாய் அத்ரேயால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் காசா துறைமுக பகுதி மற்றும் காசா பகுதியின் அல்ரிமல் சுற்றுப்புறத்தில் உள்ள இடங்களில் வசிக்கும் காசா குடியிருப்பாளர்களை வெளியேறுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்ரேயின் வெளியிட்ட அறிவிப்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட 4வது அறிவிப்பு. காசா நகரில் உள்ள ஹமாஸ் இலக்குகள் மீது ஐடிஎஃப் தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றது. அந்த தாக்குதல்கள் காரணமாகவும் மக்கள் கூட்டம் கூட்டமாக தெற்கு நோக்கி நகர்கிறார்கள். அவர்களை வெளியேற வேண்டாம் என்று ஹமாஸ் தொடர்ந்து தடுத்து வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி காசா நகரத்தில் சுமார் 3 லட்சம் குடியிருப்பாளர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை சிஓஜிஏடி வெளியிட்ட 2வது அறிவிப்பில் காசா பகுதியை விட்டு வெளியேற அனுமதி கோரியவர்களில் மற்றொருவராக ஹமாஸ் அரசாங்கத்தின் அமைச்சரான மொஹமட் அல் மதூனின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அமெரிக்காவுக்கு விங் ஆஃப் சியோன் விமானத்தில் பயணிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் விமானம் வான்வெளி கட்டுப்பாடுகள் காரணமாக வழக்கத்தை விட குறைவான பயணிகளை ஏற்றிச் செல்லும் என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. அடுத்த வாரம் நியூயார்க்குக்கு புறப்பட உள்ள விமானம் முதலில் திட்டமிட்டதை விட நீண்ட விமான பாதையில் செல்லும் என்று கூறப்படுகின்றது. இதற்கு காரணம் கத்தாரில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல் தான். அந்த தாக்குதல்களுக்கு பல ஐரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. அதனால் இஸ்ரேலிய பிரதமரின் அமெரிக்க பயணத்தின் போது பல ஐரோப்பிய நாடுகள் விமானம் தமது நாடுகளின் வான் பகுதியில் பறக்க அனுமதி மறுக்கக்கூடும் என்ற காரணத்தினால் திருத்தப்பட்ட விமான பாதை வரையப்பட்டது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நீடிக்கப்பட்ட பாதைக்கு தேவையான கூடுதல் எரிபொருளை ஈடு செய்ய பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் உபகரணங்கள் இரண்டையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் விமானத்தின் எடையை குறைக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர். கடந்த வாரம் பிரதமர் அலுவலகம் செய்தியாளர்கள் மற்றும் நேதன்யாகுவின் குழுவில் உள்ள சிலர் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பயணத்திற்காக விமானத்தில் அவருடன் செல்ல மாட்டார்கள் என்று அறிவித்தது. நீடிக்கப்பட்ட விமான பாதையே இந்த முடிவின் முதன்மை காரணி என்று அதிகாரிகள் பின்னர் குறிப்பிட்டனர். பாதை மாற்றம் காரணமாக விமானத்தின் பறக்கும் நேரமும் அதிகரிக்கும். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர எகிப்து மற்றும் அமெரிக்காவுடன் தோஹாவில் மத்தியஸ்த முயற்சிகளை இஸ்ரேலின் கத்தார் தாக்குதல்கள் தடுக்காது என்று கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஞாயிற்றுக்கிழமை கூறினார். கத்தாரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய காரணத்தினால் காசா போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுவிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் நடைபெறுமா என்று சந்தேகம் எழுப்பப்பட்டிருந்தது. ஹமாஸ் தலைவர்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து விவாதிக்க இன்று திங்கட்கிழமை தோஹாவில் எதிர்பார்க்கப்படும் அரபு உச்சி மாநாட்டுக்கு முன்பு தொலைக்காட்சியில் உரையாற்றிய போது அவர் அப்படி கருத்து தெரிவித்தார். உச்சி மாநாட்டின் நிகழ்ச்சி நிரலில் தோஹா தாக்குதல் தொடர்பான விவாதங்களும் கலந்து கொள்ளும் நாடுகளுக்கிடையே அதிகரித்த பாதுகாப்பு ஒத்துழைப்பும் அடங்கும். அரபு அதிகாரிகளின் கூற்றின்படி கத்தார் இறையாண்மையின் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அரபு இஸ்லாமிய நாடுகளுக்கிடையே நேட்டோ பாணி கூட்டணி தாக்குதலை மீண்டும் உயிர்ப்பிக்க எகிப்து திட்டமிடுகிறது என்று கூறப்படுகின்றது. அப்படி ஒரு கூட்டணி அரபு உலகம் முழுவதிலும் இருந்து வரும் படைகள் விரைவாகவும் எந்த ஒரு ராணுவ அச்சுறுத்தல்களுக்கும் ஒத்துழைப்புடனும் பதிலடி கொடுக்க உதவும். ஆனால் இதற்கு எத்தனை அரபு இஸ்லாமிய நாடுகள் சம்மதிக்கும் என்பது தெரியவில்லை. அமெரிக்கா, ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையான போர் நிறுத்த பணிய கைதிகள் பேச்சுவார்த்தைகளில் கத்தார் பெரிதும் ஈடுபட்டுள்ளது. இந்த விஷயத்தில் தன்னை ஒரு நடுநிலை தரப்பினராக நிலைநிறுத்திக் கொள்கின்றது.